பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்பதாக. மேகம் கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. The cloud filled the temple என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மேற்குறிப்பிட்ட வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மேகம் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய ஷெக்கினா மகிமையையும் குறிக்கிறது. கர்த்தருடைய கரத்தினால் தாவீதுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட மாதிரியின்படி தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைகளையும் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் செய்து முடித்தான். ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணின நாளில் கர்த்தருடைய பிரசன்னம் ஆலயத்தை நிரப்பினது. ஆசாரியர்கள் கூட ஆலயத்தில் நின்று ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் ஆலயத்தை முழுவதுமாய் நிரப்பினது. அதே கர்த்தருடைய மகிமையானது நம்முடைய நாட்களிலும் வெளிப்படும் என்று ஏசாயா 40:5 கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்பதாக. அதுபோல என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்றும் என் பாத ஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்றும் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை நம்முடைய சபைகளில் வெளிப்படுவதற்கு பரலோக மாதிரியின்படி நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். தேவ மகிமை வெளிப்படுவதைப் போல காண்பிப்பதற்கு செயற்கை முறைகளை பயன்படுத்தாமல் கர்த்தருடைய வசனத்தின்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய பழகி கொள்ள வேண்டும். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதைப் போல பூமியில் எங்கள் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக என்பதையே திரும்ப திரும்ப வெறுமனே சொல்லிக் கொண்டிராமல் பரலோக சித்தத்தை அறிந்து அதன்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போது கர்த்தருடைய மகிமை நம்மையும் நம்முடைய சபைகளையும் நிரப்பும். சீனாய் மலையில் கர்த்தருடைய மகிமை இறங்குவதற்கு கர்த்தர் மோசேயிடம், நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள், 3ஆம் நாளில் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவேன் என்றார். அவ்வண்ணமாக ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் செய்த வேளையில் கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையில் இறங்கினது. அதை அவர்கள் கண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆலயத்தின் அலங்காரமும் பிரமாணமும் பரிசுத்தமாய் காணப்படுகிறது. ஊழியர்களும் விசுவாசிகளும் பரிசுத்தத்தை அதிகமாய் வாஞ்சிக்கும் போது தேவ மகிமை வெளிப்படும். அதை நீங்கள் கண்ணார காண்பீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவும் பரிசுத்தாவியின் பிரசன்னம் இறங்குவதற்கு எருசலேமில் காத்திருக்கும்படிக்கு தன்னுடைய சீஷர்களிடம் கூறினார். அவர்கள் மேல் வீட்டறையில் காத்திருந்த வேளையில் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்தாவியானவருடைய பிரசன்னமும் மகிமையும் இறங்கி அவர்களை நிரப்பினது. கர்த்தருடைய பிள்ளைகளே, மேகமாய் இறங்கும் கர்த்தருடைய பிரசன்னம் அவருடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தையும் நாம் கூடி ஆராதிக்கிற சபைகளையும் இந்நாட்களில் அதிகமாய் நிரப்புவதற்கு வசனத்தின்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்வோம். அவ்வாறு செய்யும்போது அவருடைய பிரசன்னமும் சமூகமும் உங்களை வாழ வைக்கும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுடைய மண்ணான சரீரத்தில் மகிமையின் தேவனாகிய உம்மை சுமக்கிறவர்களாய் நாங்கள் அனுதினமும் காணப்படுவதற்கு நீர்தாமே கிருபை தருவீராக. உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய மகிமையும் எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. ஏனோக்கு 300 வருஷம் உம்மோடு சஞ்சரித்தது போல நாங்களும் உம்மோடு சஞ்சரிக்க, உம்மோடு நடக்க எங்களை பழக்கப்படுத்தும். ஏலியின் நாட்களில் அவன் குமாரர்களின் பாவத்து நிமித்தமும் இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தமும் தேவ மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகினது போல எங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் ஒரு நாளும் உடைய மகிமையை இழக்க செய்யாதபடிக்கு கர்த்தர் நீரங்களை காத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் சபைகளில் தேவனுடைய பிரசன்னம் நிறைவாய் காணட்டும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.